தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் இன்று பல கோடி குடும்பங்களின் அன்றாட தேவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த 1000 ரூபாயை ஒரு சிறிய தொகையாக கருதி செலவழித்து விடாமல் அதை சரியான முறையில் முதலீடு செஞ்சா எதிர்காலத்தில் உங்களுடைய கைகளில் பல லட்சங்கள் புழங்கும் அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்றதுக்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொரு மாசமும் அரசு வழங்கும் இந்த தொகையை ஒரு விதையாக கருதி சேமிக்க தொடங்கினீங்க அப்படின்னா கூட்டு வட்டி எனும் மகாசக்தி உங்களுடைய பணத்தை பல மடங்காக பெருக்கி தரும். இதுக்கு தேவை ஒரு தெளிவான நிதி திட்டமிடல் மட்டும்தான். முதல்ல பாதுகாப்பான முதலீட்டை விரும்புபவர்கள் அஞ்சல் அலுவலகத்துல ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். தற்போதைய நிலவரப்படி இதுல சுமார் 6.7% வட்டி கிடைக்குது. நீங்க மாசம் தோறும் 1000 ரூபாயை இந்த திட்டத்துல 5 ஆண்டுகள் தொடர்ந்து சேமிச்சிங்க அப்படின்னா வட்டியோட சேர்த்து உங்களுடைய கையில சுமார் 72,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். எந்தவித ரிஸ்க்கும் இல்லாத பாதுகாப்பான சேமிப்பை விரும்புவவங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த தேர்வா தான் இருக்கு. ஆனா உங்களுடைய இலக்கு பல லட்சங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் SIP முறையை தேர்வு செய்வதுதான் மிகவும் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். நீண்ட கால அடிப்படையில் அதாவது 10 வருஷம் அல்லது அதுக்கு மேலாக நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செய்யும் போது சந்தை நிலவரத்தை பொறுத்து சராசரியா 12ல இருந்து 15% வருமானத்தை எதிர்பார்க்கலாம். உதாரணமா மாதந்தோறும் 1000 ரூபாயை நீங்க 10 வருஷங்கள் தொடர்ந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் சுமார் 2,30,000 ரூபாயா இருக்கும். இதையே நீங்க 15 வருஷத்துக்கு நீட்டிச்சிங்க அப்படின்னா கூட்டு வட்டியின் பலத்தினால அது 5 லட்சம் ரூபாயை தாண்டி வளரும். ஒருவேளை நீங்க ஒரு நீண்டகால இலக்கோடு 25 ஆண்டுகள் வரைக்கும் இந்த சேமிப்பை தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த 1000 ரூபாய் முதலீடு ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து சுமார் 25ல இருந்து 32 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இது ஒரே நாள்ல நடந்துடாது. இதுக்கு தேவை பொறுமையும் முறையான திட்டமிடலும் மட்டும்தான். இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை அப்படின்றதுனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தகுதியான நிதி ஆலோசகரை அணுகி உங்களுடைய வயது மற்றும் இலக்குகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கிறது நல்லது. அரசு வழங்குற இந்த உதவித்தொகையை வெறும் செலவா பார்க்காம அதை உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய முதலீடா பாருங்க. இன்னைக்கு நீங்க சேமிக்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் வருங்காலத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய முதுமை கால தேவைகளுக்கோ ஒரு மிகப்பெரிய நிழலாக அமையும் அப்படின்றது மட்டும் உறுதி.